கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நினைவு கூறுதல் வழிபாட்டிற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் தந்தையாக இருந்து தம்முடைய பிள்ளைகளை நடத்தினார். அதை நாம் அறிந்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவாக அவர் நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக பார்த்திருக்கிறோம், ருசித்திருக்கிறோம். இன்றைக்கும் அதை அனுபவித்து வருகிறோம். நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகள். அதுபோல தூய் ஆவியராகவும் கடவுள் இன்றளவும் கடந்த 2000 ஆண்டுகளாய் செயல்பட்டு வருகிறார். கிறிஸ்து விண்ணுக்கு எழுந்ததிலிருந்து கடவுள் தூய் ஆவியராக நம் நடுவிலே செயல்பட்டு வருகிறார். அந்த தூய ஆவியரின் வழிநடத்துதலை தள்ளிவிட்டவர்கள் தான் தீமையை தேடி போவார்கள் என்று கடந்த வார செய்தியிலே நாம் கேட்டோம். நாம் தூய ஆவியின் வழியில் நடத்தப்படுகிறவர்கள், தீய ஆவியை தள்ளிவிடுகிறவர்கள். ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே தூய ஆவியராம் கடவுளை கொண்டாடுகின்ற, உயர்த்தி பிடிக்கின்ற ஆண்டோடைய மக்களாக நாம் விளங்கத்தக்கதாக முதலாவது நம்மை கடவுளிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். தூய ஆவியராம் கடவுளே, எங்களை ஆற்றல் கொடுத்துகிறவரே, ஆலோசனை தருகிறவரே, பாவம் நீதி நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்துகிறவரே, நல்வழிப்படுத்துகிறவரே, பலவீனர்களை பலப்படுத்துகிறவரே, சத்துவம் இழந்தவர்களுக்கு சத்துவம் தருகிறவரே, ஒருங்கிணைக்கிறவரே, ஒன்றிக்கிறவரே, எல்லாரையும் சமமான மக்களாக மாற்றுகிறவரே, படைப்பனைத்தையும் புதுப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே குமாரனாம் கடவுளாக எங்கள் நடுவிலே வெளிப்பட்டு எங்களை மீட்டு ரட்சித்த ஆண்டவர். நீரே தந்தையாம் கடவுளாக இருந்து எங்கள் பெற்றோராக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றவர். அன்றைய இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, எல்லா தேசத்தாருக்கும், எளியவர்களாக எங்களுக்கும், பாவிகளாக எங்களுக்கும் நீரே வழிகாட்டியாக, மீட்பராக, கடவுளாக இருந்து நடத்த நீர் சித்தம் கொண்டு ஆசீர்வதித்து வருகிற கிருமிகளுக்காக நன்றி படைக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் இறை வழிபாட்டை நீர் ஆசீர்வதித்து தருவோம். இதை அர்த்தமுள்ள வழிபாடாக நாங்கள் அமைத்துக் கொள்ளவும். ஆவியரை குறித்து, மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் பாடல்களை பாடும் போதும், இறைவாக்குகளை வாசித்து செய்திகளை கேட்கும் போதும் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கவும், தூய ஆவியர் எங்கள் மீது தொடர்ந்து செயல்படவும், தூய ஆவியின் பிள்ளைகளாய் நாங்கள் விளங்கவும் அருள் தாரும். ஆவியின் மரங்களை குறித்து நாங்கள் அசட்டையாய் இராமலும், அதை எங்களை உயர்த்திக் கொள்ள அல்லது பிரபலப்படுத்திக் கொள்ள தவறாக பயன்படுத்தாமலும், அவைகள் ஆண்டவரை உயர்த்துகின்ற, அனைவருக்கும் பயன்படுகின்ற வரங்களாக விளங்கத்தக்கதாக எங்களையும் அனைத்து ஊழியர்களையும் மக்கள் அனைவரையும் படைப்பணத்தையும் நீரே புதுப்பித்து வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்கள் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். துவக்க பாடலாக பாமாலையிலே 277வது பாடலை பாடுவோம். ஹிம் நம்பர் 277, பாமாலை 277. மா தூய ஆவி இறங்கும், விண் தீபம் நெஞ்சில் ஏற்றிடும், ஞானாபிஷேக தைலம் நீர், நல்வரம் ஏழும் ஈகிறீர். மா தூய ஆவி இறங்கும், விண் தீபம் நெஞ்சில் ஏற்றிடும், ஞானாபிஷேக தைலம் நீர், நல்வரம் ஏழும் ஈகிறீர். மெய் ஜீவன் ஆறுதல் அன்பும், ஓம் அபிஷேகம் தந்திடும், ஓயாத ஒளி வீசியே, உள்ளத்தின் மாருள் நீக்குமே, துக்கிக்கும் நெஞ்சை தேற்றவே, ஏராள அருள் பெய்யுமே, மாற்றார் வராமல் கா
குமாரன் ஆவியும் திரியேகர் என்று போதியும் யுக யுகங்களாகவே உந்தாசர் பாடும் பாட்டிலே பிதா சுதன் சுத்தாவி உமக்கே சதா நித்யமும் ஸ்துத்யமே. பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக ஜெப நிலையிலே காத்திருப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவர்களுக்கு வாழ்வில்லை, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களுக்கோ இரக்கம் உண்டு. தூய ஆவியராம் கடவுளின் செயல்பாடு எதுவென நமக்கு தெரியும். கண்டித்து உணர்த்துகின்றவர், தீய மனதை மாற்றுகின்றவர், பாவத்தை உணர்த்துகின்றவர், நீதியை தெளிவிக்கின்றவர், தூய்மையில் பரிசுத்தத்தில் நடத்துகின்றவர். பரிசுத்தமாகுதலும் ரட்சிப்பும் ஏதோ ஒரு நாளில் உண்டாகிற நிகழ்வு அல்ல. இட் இஸ் a continuous process. பரிசுத்தமாகுதல் ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். ஏதோ ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டேன், அதோடு என் வாழ்க்கையில் நான் எப்படியும் இருந்து விடலாம் என்பதல்ல. அது ஒவ்வொரு நாளின் அனுபவம். As salvation is a continuous process, purification, sanctification is also a continuous process. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறார். தூய ஆவியராம் கடவுள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நம்முடைய தீய மனங்களை மாற்ற வருகிறார். நம்மோடு அவர் இருக்கிறார், இடைபடுகிறார், நம்மை உணர்த்துகிறார். பல நேரங்களில் அவரை நாம் அசட்டை செய்கிறோம். தீய ஆவி உணர்த்துவதை நாம் கேட்டு நம்முடைய ஆவியை தீய ஆவியோடு இணைத்து நாம் வழியில் செல்கிறோம். சுயநலமாய் வாழ்கிறோம். நாம் இஷ்டப்படி இருக்கிறோம். நம்முடைய இஷ்டமான வார்த்தைகளை பேசுகிறோம், செயல்படுகிறோம். தியாகம் செய்கிறதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதில்லை. கஷ்டப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறதில்லை. எளியவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதில்லை. எல்லாரையும் சமமாக மதிக்கிறதில்லை. அடுத்தவர்களை புறங்கூறாமல் இருக்கிறதில்லை. இப்படி பாவங்களை தொடர்ந்து செய்கிறோம். அது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபை விசுவாசத்தையும் கிறிஸ்தவ சாட்சியையும் பாதிக்கக்கூடியது. ஆகவே ஆண்டவரே, தூய ஆவியரே, நீர் இறங்கி என்னுடைய தீய மனதை மாற்றும். நான் மாற்றம் பெறும்போது என் குடும்பம் மாறும், என் திருச்சபை மாறும், இந்த சமுதாயம் மாறும், இந்த உலகம் மாறும். கொரோனா போன்ற உயிர் தொற்றில் இருந்தும் வெட்டு கிளிகளின் அழிவில் இருந்தும் இந்த உலகம் காப்பாற்றப்படும். அதற்கு நான் என்னை முதலாவது மாற்றிக்கொள்ள அருள்தாரும். பரிசுத்தவான்கள் என்று நாங்கள் பல நேரங்களில் ஊழியர்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக மார்த்தட்டிக் கொள்கிறோம். நாங்கள் அசுத்தர்கள் சுவாமி. தீய மனது எங்களுக்கு உண்டு. அதை மாற்ற வாரும் தூய ஆவியரே. தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே, கன நேய மேவியே என்கிற கீர்த்தனை பாடலை நாம் பாவ அறிக்கை பாடலாக பாடுவோம். 102வது கீர்த்தனையில் 1, 2, 4, 5, 6 கவிகளை பாடுவோம். கீர்த்தனை 102. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேய மேவியே, கனநேய மேவியே, மாயப்பா
சாவி நான் மிக மாயும் பாவி நான் மிக மாயும் பாவி நான் தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே தீமை செய்ய நாடுதன் தன் தீருக்கு நெஞ்சமே தீமை செய்ய நாடுதன் தன் தீருக்கு நெஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே மருள் தீர்க்கும் தஞ்சமே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே ஏக்கத்தோடு மீட்பை தேடி இறந்து எஞ்சவே ஏக்கத்தோடு மீட்பை தேடி இறந்து எஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே புதிய சிந்தை புதிய ஆசை உருப்பி காக்கவே புதிய சிந்தை புதிய ஆசை உருப்பி காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே அதை புகழ்ந்து காக்கவே தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே கணநேய மேவியே கணநேய மேவியே வாரும் தூய ஆவியரே வந்து படைப்பனைத்தையும் புதுப்பியும் புதிய சிந்தையை தாரும் புதிய ஆவியை தாரும் புதிய ஆசையாம் ஆண்டவரின் நற்செய்தியை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளவும் அனைவரின் நல்வாழ்வை விரும்புவோம் அருள் தாரும் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நம் எல்லாருக்கும் முழு உலகிற்கும் படைத்திற்கும் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூய ஆவியின் பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். அமருங்கள், திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். ஒரே ஒரு திருமறை பகுதியை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த நாளில் 4 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் திருமறை பாடம் எசேக்கியேல் 36 24 முதல் 36. இரண்டாம் திருமறை பகுதி திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 1 முதல் 13. நற்செய்தி பகுதி யோவான் 20 19 முதல் 23. திருப்பாடல் அல்லது சங்கீதம் 29. எசேக்கியேல் 36 24 to 36. Acts 2 1 to 13. Psalm 29 and John 20 19 to 23. இதிலே திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 மாத்திரம் நான் வாசிக்கிறேன். Acts of the Apostles chapter 2 verses 1 to 13. அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதர் பணிகள் 2 1 முதல் 13. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால்
அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? இவ்வாறு இருக்க நம்முடைய தாய் மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். பாடம் முடிந்தது. கடவுளே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது ஆண்டவருடைய அருட்செய்திக்காக நாம் ஜெப நிலையிலே காத்திருப்போம். இறைவேண்டல் செய்வோம். வாரும் தூய ஆவியாரே, வந்து படை அனைத்தையும் மாற்றுருவாக்கும் புதுப்பியும். இந்த இறைவேண்டலோடு நாங்கள் உம்மை அழைக்கிறோம். தூய ஆவியர் எங்கள் மீது இறங்கி, நீர் தரும் வார்த்தைகள் மீது இறங்கி எங்களை செயல்பட தூண்டவும், மனுக்குலம் அனைத்தையும், படைப்புகள் அனைத்தையும், மனித வாழ்வின் நெறிமுறைகளையும், கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகின்ற வாய்ப்புகளையும், புது வாழ்வின் ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து புதுப்பித்தருள வேண்டும் என்று தூய ஆவியர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து எங்களுக்கு கண்டித்து உணர்த்தி நாங்கள் மாற்றுருவாக்கப்பட்டவர்களாய், புதுப்பிக்கப்பட்டவர்களாய் ஒரு புதிய உலக இறையாட்சியை இந்த உலகத்திலே உருவாக்கும் அடையாளங்களாய் விளங்கவும், படைப்பனைத்தையும் புதுப்பிக்கின்ற உம்முடைய அடையாளங்களாய், உம்முடைய கருவிகளாய் விளங்குவோம். உம்முடைய அருட்செய்தியின் வழியாய் எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும், எங்கள் நாட்டையும் இவ்வுலகத்தையும் படைப்பனைத்தையும் நீரே மாற்றுருவாக்கம் செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தின் அன்பர்களே, தண்டியார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்தின் அன்பர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த மே மாதம் 31ஆம் நாள் பெந்தேகொஸ்தே திருநாளாக அனுசரிக்கப்படுகிறது. அதை குறித்த சில வரலாற்று சத்தியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஏப்ரல் மாதம் 12ஆம் நாள் ஈஸ்டர் திருநாளை நாம் கொண்டாடினோம். ஆண்டவருடைய திருவுடலாகிய திருச்சபை அதையே பாஸ்காவிலிருந்து, பாஸ்கா பலியிடப்பட்ட வெற்றியின் நாளாக கொண்டாடுகிறது. அதிலிருந்து 40 நாட்கள் ஆண்டவர் தம்முடைய சீடர்களோடு இருந்து மே மாதம் 21ஆம் நாள் இந்த ஆண்டு அது 40வது நாள். ஆகவே அதை முன்னேற்ற நாளாக நாம் கடந்த வாரத்திலே கொண்டாடினோம். அதை கொண்டாடும் பொழுதே மண்ணில் இறங்குகிற தூய ஆவியின் வாக்குறுதியை, இறை வாக்குறுதியை, the promise of the Holy Spirit, இரண்டையும் இணைத்து நாம் சிந்தித்தோம். ஈஸ்டர் பண்டிகையிலிருந்து 50வது நாள் மே மாதம் 31ஆம் நாள் பெந்தேகொஸ்தே திருநாள். பெந்தேகொஸ்தே என்பது இன்றைக்கு உலகத்திலே பலரும் எண்ணிக்கொள்வது போல, ஏன் கிறிஸ்தவ வட்டாரங்களிலேயே பெந்தேகொஸ்தே என்பது
தூய ஆவியானவர் பொருளப்பட்ட நாள் என்பதாக உணரப்படுகிறது, உண்மைதான். ஆனால் பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை, அதனுடைய தாற்பயம், அதை குறித்த சத்தியம், அதனுடைய வரலாறு, அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிகப்பு நிறத்திலே இந்த ஸ்டோல் அணிந்து இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சிகப்பு நிறம் இரத்தத்தின் அடையாளம், தூய்மையின் அடையாளம், சுத்திகரிப்பின் அடையாளம். தூய ஆவியர் திருச்சபைக்கு அருளப்பட்ட திருநாளை குறிக்கிற அடையாளமாக இது இருக்கிறபடியா இந்த வாரமும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி திருத்துவ ஞாயிறு, இந்த 2 ஓய்வு நாட்களிலும் கட்டாயமாக திருச்சபையின் ஒரு நல்ல பாரம்பரியமாக இந்த ரெட் ஸ்டோல், சிவப்பு நிற ஸ்டோல் அணிந்து கொண்டு திருச்சபை தலைவர்கள், ஆயர்கள், பேராயர்கள் திருச்சபை வழிபாடுகளை நடத்துவார்கள். பிரியமானவர்களே, சுத்திகரிப்பு திருநாளாக திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாளே இந்த பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே என்கிற வார்த்தை நம்முடைய தமிழ் திருமறைகளில் பெந்தேகோஸ்து, பெந்தேகோஸ்தே என்று குறிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு கிரேக்க வார்த்தை. பென்டா என்றால் கிரேக்க எண் 5, காஸ்டா என்ற கிரேக்க எண் 10, 10 நாள், 50வது நாள் என்பதை அது குறிக்கிறது. 10, 50. இந்த 50னுடைய வரலாற்று பின்னணியத்தை நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எபிரேயர்களுக்கு வாக்குறுதி தந்து பாலும் தேனும் ஓடுகின்ற வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒரு நாட்டை இறைவாக்கின் ஆசியாக தருகிறார். அதிலே அவர்கள் 3 பண்டிகைகளை நிச்சயமாக கொண்டாட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். ஒன்று பாஸ்கா பண்டிகை. அது நமக்கு தெரியும். எகிப்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற அன்று இரவு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள், நிலைக்கால்கள் உள்ள வீடுகள் காப்பாற்றப்பட்டன. பாஸ்கா பலி செலுத்தப்பட்டதினால் எங்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டு அந்த வீடுகளில் அந்த பாஸ்கா ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ, சங்காரத்தூரன் அந்த வீடுகளை விட்டுவிட்டு அந்த வீட்டின் தலைச்சல் பிள்ளைகள் காக்கப்பட்டன, எகிப்தின் தலைச்சல் பிள்ளைகள் அழிக்கப்பட்டன என்பதை நாம் அறிவோம். அதை ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா நாளாக விழாவாக கொண்டாடி புளிப்புள்ள அப்பம் சாப்பிட்டு இஸ்ரவேலர் நினைவு கூர்ந்து ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ததை எண்ணி நன்றி செலுத்த வேண்டும் என்று அழைக்கப்பட்டனர். 2வது விழா கூடார விழா. 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்கள். பாலைவனத்திலே கூடாரங்களை அமைத்து தங்கினார்கள். அந்த கூடாரங்களில் அவர்கள் வாழும் போதும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு ஆசிரிப்பு கூடாரத்தை ஆண்டவரே உருவாக்க சொல்லி அங்கே தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய இருப்பு நிலையை, தம்முடைய வல்லமையை, மக்களுடைய குறை தீர்க்கும் தம்முடைய செயல்பாடுகளை அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் வழியை வெளிப்படுத்தி 40 ஆண்டுகள் வழிநடத்தி பல்வேறு விதமான சோர்வுகள், பல்வேறு விதமான கேள்விகள், இவைகளை தாண்டி மக்களுக்கு நம்பிக்கையூட்டி வளமிக்க கானான் நாட்டை அவர்களுக்கு தந்தார். ஆகவே அந்த பாலை நில பயணத்திலே மக்களை காப்பாற்றின ஆண்டவர் கூடாரத்தில் தரிசனமாகி அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தினார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை தழுவிய அடையாளங்கள் தான் இன்றைக்கு ஆலயங்கள். ஆகவே ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து அவர்களை பகலில் மேகமாகவும் ஒளியாகவும் இரவில் அக்கினியாகவும் நடத்தியது என்பதை குறிக்கிறதற்கு நன்றி செலுத்தும் விழாவாக கூடார பண்டிகை. 3வது அவர் சொன்னது 50ஆம் நாள் பண்டிகை. நீங்கள் அங்கே சொந்த விவசாயிகளாக மாறுவீர்கள். இதுவரையிலும் கூலி தொழிலாளர்களாக இருந்த இஸ்ரவேலர் விவசாயிகளாக, நிலச்சுவார்ந்தார்களாக அவரவர்களுக்குரிய திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு, வயல் நிலங்கள் ஆண்டவரால் 12 கோத்திரத்தாருக்கும் கொடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். எண்ணாகமத்திலே ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய எல்லைகள் அழகாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி அவர்கள் கதிர்களை அறுவடை செய்யும் போது முதற்கட்டை கொண்டு வந்து, சிறப்பானதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும். அதே நேரத்திலே முதல் அறுவடை நடைபெறும் போது 50ஆம் நாள், அந்த 50ஆம் நாள் அறுவடையை ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே படைக்க வேண்டும். 7 வாரங்களின் பண்டிகையாக இது கொண்டாடப்பட்டது. ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ்.
இது அறுப்பின் பண்டிகை என்று அறிவுறுத்தப்பட்டது. வருஷ முடிவிலே நீ சேர்ப்பின் பண்டிகையும் கொண்டாடுவாயாக. எல்லா விதமான அறுவடைகளும் முடிந்து ஒரு போகம் நிலத்தை அவர்கள் உலர விடுவார்கள் பண்படுத்துவதற்காக. இன்றைக்கு 365 நாளும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்த போதும் விவசாயிக்கு விடிவு காலம் வரவில்லை. ஆண்டவர் கூலி தொழிலாளர்களாக இருந்தவர்களை, அடிமைகளாக இருந்தவர்களை விவசாயிகளாக, சொந்த நிலமுடையவர்களாக மாற்றினார். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை மீண்டும் போனது. ஆகவே இந்த 50வது நாள் பண்டிகை தான் பென்டெகோஸ்தே, பெந்தேகோஸ்தே நாள், 50வது நாள் விழா என்று அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நினைவு கூறுதல் நாளிலே தான் ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலர் 11 பேரும் அல்லது சீடர்கள் 11 பேரும் மற்ற சிலரும் ஒரு 120 பேர் என்பதை நாம் லூக்காவின் அப்போஸ்தலர் வரலாற்று நூலிலே வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணிகள். அவர்கள் எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள், பயந்து கொண்டிருந்தவர்கள். இந்த 50வது நாளை நினைவு கூர்ந்து அவர்கள் கடந்து வரும்போது ஆவியர் அந்த இடத்தை நிரப்பினார், இறங்கினார், அவர்களை ஆற்றல் படுத்தினார். ஆகவே இந்த 50வது நாள் என்பதை சொல்லுவதுதான் இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை. கோல்டுனா யாரும் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. கோல்டன் ஜூபிலி இயர். இந்த 50வது நாளை மாத்திரமல்ல, வருஷங்களையும் 7 வருஷங்களாக கணக்கிட்டு 49 ஆண்டுகள் கழிந்த பிறகு 50வது ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவி. ஜூபிலி, ஜூபிலி என்கிற ஆங்கில வார்த்தை ஜுபல், யோபே, அதாவது எக்காலம் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வருவது. எக்காலம் ஊதி, பூரிகைகளை ஊதி அந்த பண்டிகையை கொண்டாடி விடுதலை ஆண்டாக அதை அறிவிக்க வேண்டும். நிலத்திற்கு விடுதலை, அடிமைகளுக்கு விடுதலை, நிலங்களை கடனாக விற்றவர்களுக்கு விடுதலை தந்து அந்த நிலத்தை உன் சகோதரனாகட்டும் அயலானாகட்டும் அதை திரும்பவும் கொடுத்து விட வேண்டும். ஆக முழுமையான ஒரு விடுதலையின் அடையாளமாக இந்த பெந்தெகோஸ்தே உணரப்பட்டது. அடிமைப்பட்டு கிடந்த, பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த, ஆண்டவருடைய நற்செய்தியை, அவருடைய உயிர்த்தெழுதலை 40 நாட்களாக அனுபவித்த சீடர்கள், அவர்களுக்கு ஒரு புதிய விடுதலையை, அந்த விடுதலையின் ஆற்றலை ஆண்டவரே அருளுகின்றார் தூய ஆவியார் வழியாக. அவரே தூய ஆவியராக இறங்கி அந்த ஆற்றலை தருகின்றார். கடந்த வாரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டது போல, தந்தையை பார்க்கிறவர் மகனை பார்க்கிறார். The Father God is Son of God. அந்த Son of God is the Spirit of God. நான் போய் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வருவார். மூவரும் ஒருவர் தான். என்னை காண்கிறவர் தந்தையை காண்கிறார். நான் போனால் தேற்றரவாளர் வருவார். மூவரும் ஒருவரே. கிறிஸ்துவ ஞாயிறு அடுத்த ஞாயிறு நாம் இன்னும் விரிவாக இதை நாம் பார்க்கலாம். ஆகவே தூய ஆவியராக கடவுள் இப்போது நம் நடுவிலே இருந்து அசைவாடி நம்மை உணர்த்திக் கொண்டிருக்கிறார். இந்த தூய ஆவியர் முதலில் ஆண்டவரை நம்பி விசுவாசித்த 11 சீடர்கள் மீதும், மற்ற பெண்கள், சாதாரண மக்கள் மீதும், அங்கே பெண்கள் இருந்தார்கள். எல்லாரும் மிக மிக எளிமையானவர்கள், வல்னரபிள் பீப்புள், பலவீனமானவர்கள். அவர்கள் மீது அவர்களை ஆற்றல் கொடுத்த ஆவியர் இறங்கினார். இன்றைக்கு பெந்தெகோஸ்தே திருநாளை வெவ்வேறு வகைகளில் விவரித்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஏதோ வரங்கள் அருளப்பட்ட நாளாக, அந்நிய பாஷை பேசுகிற நாளாக சொல்லப்படுகிறது. அதை குறித்து நாம் சிந்திக்கலாம். சீடர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், அந்நியர்களுடைய பாஷை, இன்னொரு மொழி, இதுவரையிலும் அவர்கள் கற்றிராத ஒரு மொழியை ஆவியின் வல்லமையினால் பேசினார்கள். அதுதான் உண்மையில் அந்நிய பாஷை. உலகை கொட்டுவது அந்நிய பாஷை இல்லை. ஆகவே இங்கே ஆவியானவர் சீடர்கள் மீது ஊற்றப்படுகின்ற இந்த நிகழ்வோடு நாம் எல்லாவற்றையும் தொடர்படுத்தி பார்க்கலாம். 4 திருமறை பாடங்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எசேக்கியேல் 36 24 முதல் 36, அப்போஸ்தலர் 2 1 முதல் 13, யோவான் 20 19 முதல் 23 வசனங்கள், திருப்பாடல் அல்லது சங்கீதம் 29. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வாக்கியங்களில் தான் நாம் இந்த நிகழ்வை பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 50வது நாள் விழாவை, 50ஆம் நாள் விடுதலை விழாவை, நன்றி செலுத்தும் விழாவை அவர்கள் நினைவு கூறும் போது, கடவுளுக்கு நன்றி செலுத்த கூடி வந்திருக்கும் போது, அந்த நினைவு கூறும் பண்டிகைகளை செய்யும் போது கடவுள் நிச்சயமாக விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் அது சுட்டுகிறது. தூய ஆவியர் அவ்வேளையில் இறங்குகிறார். அக்கினி மயமான நாவுகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அக்கினி மயமான நாவுகள், நெருப்பு எரியும் போது அது ஒரு நாக்கு போல தெரியும், தீ நாக்குகள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனல் அங்கே இறங்கினதை ஒரு அடையாளமாக, அந்த அக்கினி புடமிடுகின்ற அக்கினி, அது ஆற்றல் படுத்துகின்ற ஒரு அக்கினி,
பிறகு பலத்த காற்று, இவைகளெல்லாம் ஆற்றலின் அடையாளங்கள். காற்றின் வழியாக அக்னி பஞ்சபூதங்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, இப்படி அதன் வழியாக ஆண்டவர் தம்முடைய சீடர்களை, ஆண்டவரை நம்பின அந்த எளிய 120 பேரை ஆற்றல் படுத்துகிறார். அவர்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறார். இப்படி மாற்றப்பட்ட அந்த சீடர்கள், ஆண்டவருடைய அடியவர்கள், ஆவியாரால் நிரப்பப்பட்டவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்குகிறார்கள். அந்த திருமறை பகுதி அழகாக இருக்கிறது. முதலில் அவர்கள் பேசின அந்த மொழி, பல்வேறு நாட்டிலிருந்து அவர்கள் பேச கேட்க மக்கள் வருகிறார்கள். அப்போ திருத்தூதர் பணிகள் 2ஆம் அத்தியாயம் 9ஆம் வசனத்தின்படி பல நாடுகளைச் சேர்ந்தவர்களுடைய அவர்களுடைய தேசங்களுடைய மொழிகளை இந்த திருத்தூதர் பேசுகிறார்கள். பார்த்தர், மேதியர், எலாமியர், மெசபதோமியர், யூதேயர், கப்பதோக்கியர், போந்து, ஆசியர், பிரிகியர், பம்பிலியர், எகிப்தியர், சிரேனே நகரை எடுத்த லிபியர், ரோம குடிமக்கள், யூதர்கள், யூதம் தழுவிய கிரேக்கர்கள், அரபியர்கள், இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? 11ஆம் வசனம், நம்முடைய மொழிகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே. பிரியமானவர்களே, ஆவியின் வரங்களை ஏதோ புரியாத அந்நிய பாஷை, தேவ பாஷை என்று சொல்லி அதை சுருக்கி விட்டார்கள், அதை குறுக்கி விட்டார்கள், அல்லது ஒரு இல்லாத சிந்தனையை தூண்டிவிட்டார்கள். அது ஏதோ ஆவியின் வல்லமை இறங்கி ஒரு மனிதன் ஆடுவான், பாடுவான், உளறுவான், இதுதான் பெந்தெகோஸ்தேயின் ஆவி. அப்படி அல்ல. எல்லாருக்கும் இயேசு என்கின்ற அந்த உலக மீட்பருடைய நற்செய்தியை, அவருடைய வாழ்வின் சாரத்தை, அவர் தந்த மீட்பின் ரகசியத்தை உணர்த்துகின்ற ஒரு வல்லமையான அடையாளமாக தூய ஆவியர் சீடர்களுக்கு அருளப்பட்டு இந்த சத்தியம் மற்றவர்களால் கேட்க முடிந்தது. மற்றவர்கள் சத்தியத்தை உண்மையான அவர்களுடைய தாய்மொழிகளில் புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியத்தை விளக்கி சொல்வதே ஆவியரின் வல்லமை. அதன் வழியாக அவர்களுக்கும் நமக்கும் விடுதலை தருவதே ஆவியரின் அடையாளம், உணர்வது அல்ல. இன்றைக்கு அந்த ஆவியாருடைய செயல்பாடுகளை, வல்லமைகளை, வரங்களை வியாபாரமயமாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஏன் பாஸ்டர்ஸ் ஆகிறதற்கு உங்களுக்கு இந்த வல்லமை உண்டா? நீ உங்கள் திருச்சபையில் இருக்கிற ஆயர் அந்நிய பாஷை பேசுவாரா? இப்படியெல்லாம் பலர் கேட்க நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மக்களுக்கு புரிகின்ற மொழியில் விளக்கி சொல்வது அல்லது சீடர்களைப் போல வரமுடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மொழிகளை இதுவரையிலும் அவர்கள் படிக்கவே இல்லை. அரமேய மொழி பேசுகிறவர்கள், வேண்டுமென்றால் கொஞ்சம் கிரேக்கம் சில பேருக்கு தெரியும், எழுத்து மொழி அறியாதவர்கள். ஆனால் இப்படி பல நாடுகளிலிருந்து மக்களுக்கு அவரவர்கள் மொழிகளில், ஒரே மொழி மாத்திரம் அங்கே பேசப்படவில்லை, பல நாடுகளுடைய மொழிகளில் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்று சத்தியம், அவருடைய மீட்பின் வரலாறு அங்கே எடுத்துரைக்கப்பட்டது. இதுதான் பெந்தேகோஸ்தே. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, விசுவாசிகளே, பெந்தேகோஸ்தே நாளின் உண்மையான தாற்பயம் ஆவியர் எளிய மக்கள் மீது ஊற்றப்பட்டார். அவர்கள் ஆற்றல் அடைந்தார்கள். நற்செய்தியை கண்டும் விசுவாசித்தும் அனுபவித்தும், ஏன் உயிர்த்தெழுந்த பிறகு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அனுபவத்தை ருசித்தும் பயந்து நடுங்கி தைரியம் இல்லாமல் இருந்த சீடர்கள், ஆதி விசுவாசிகள் 120 பேர் மீது ஆவியர் இறங்கினார். காரணம் என்ன? இந்த சத்தியத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். அதுவும் மக்களுக்கு புரிந்த மொழிகளில் சொல்ல வேண்டும். அனைவரும் இந்த சத்தியத்தை நம்ப வேண்டும், விடுதலை செய்யப்பட வேண்டும். 3000 பேர் பேதுருடைய அருளுரைக்கு பிறகு திருமுழுக்கு பெறுகிறார்கள். அதனால பேப்டிசத்தை எப்படி கொடுக்கணும், எந்த வயசுல கொடுக்கணும், எவ்வளவு தண்ணியில கொடுக்கணும், நம்முடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைலூட்டடா இருக்கு. ஆவியர் ஏன் அருளப்பட்டார்? ஆற்றல் தருவதற்காக, சத்தியத்தை விளக்குவதற்காக, தீமையை வேறறுப்பதற்காக, ஆண்டவருடைய சத்தியத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக, செயல்பாடுகளில் காட்டுவதற்காக. ஆவியின் மரங்கள் அவனவனுடைய பிரயோஜனம் என்று பழைய மொழிபெயர்ப்பு, பவர் மொழிபெயர்ப்பில் இருக்கும். ஆவியினுடைய வரங்கள் பொதுவான நன்மைக்காக, எல்லாருடைய நன்மைக்காக. அவனுடைய நன்மைனா என்ன அர்த்தம்னா, அவன் 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 எல்லா அவன்களுக்கும் அவள்களுக்கும் அது பயன்பட வேண்டும். பொதுவான நன்மை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும். அது நம்மை வளர்த்து பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக அருளப்பட்டது அல்ல, அது பொது நன்மைக்காக அருளப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே நாளின் தாற்பயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகள் எனக்கு என்ன தெளிவுபடுத்தின? பல அருளுரைகளை நானே ஒரு 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக அருளுரை ஆற்றி வருகிறேன். சிலர் 60 ஆண்டுகளாக பெந்தேகோஸ்தே நாளை குறித்து கேட்டிருப்பார்கள். இன்றைக்கு திருமுறை பகுதிகளின் வெளிச்சத்தில் சில சத்தியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24 முதல் 36 வசனங்களில் நாம் பார்க்கலாம்.
அழகான சில வசனங்களை உங்கள் நினைவிற்கு நான் கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் 36:26 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலில் இருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். கடவுள் சொல்லுகிறார், ஒரு புதிய ஆவியை நான் உங்களுக்கு தருவேன். எதற்காக? யூ மஸ்ட் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்ட். கம் ஹோலி ஸ்பிரிட், டிரான்ஸ்ஃபார்ம் த நியூ கிரியேஷன், டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரி கிரியேஷன். படைப்பு அனைத்தையும் புதுப்பியும், அதற்காக வாரும் தூய ஆவியரே என்பதுதான் தென்னிந்திய திருச்சபையினுடைய செம்பொருள். புதிய ஆவியை உங்களுக்கு தருவேன், என் ஆவியே 27ஆம் வசனம், என்னுடைய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். பழைய சுயநலமான வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுடைய நியமங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை கடைபிடியுங்கள், நீதி நெறிகளை கவனமாய் செய்யுங்கள். அதுக்காக தான் ஆவியானவர் அருளப்படுகிறார். நீதி நெறிகளை செய்வதற்காக, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்காக. ஆகவே இஸ்ரவேலையும் யூதாவையும் ஒன்றாக இணைத்து நீங்கள் உங்கள் தகாத செயல்களை தொடர்ந்து நாம் அந்த பகுதியை வாசித்துக் கொண்டே வந்தால் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் கழுவி தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உங்கள் மனங்களை மாற்றி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுங்கள். ஒரு புது பேரடைம் வந்திருக்கு, மாற்றம் ஒன்றே மாறாதது. அதை டெக்னிக்கலா யூஸ் பண்ணி பல புதிய புதிய தேவையில்லாத கருவிகளை நம்முடைய நாட்டிலே தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய மன மாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். தூய ஆவியர் இறங்குவதன் அடையாளம் என்ன? மன மாற்றம் தேவை. பழைய வாழ்க்கை, உங்களுக்கு உங்கள் சுய இச்சைப்படி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவும், கடவுளுடைய ஒழுங்குகளில் நடக்கவும், நீதி நெறியுள்ள செயல்பாடுகளை செய்யவும் வேண்டும். எசேக்கியேல் 36:27-28 உங்கள் கவனத்தில் வைக்கிறேன். 26, 27, 28. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இங்கே எளியவர்கள் மீது ஆவியர் ஊற்றப்படுகிறார். சாதாரண சீடர்கள், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷனா? பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தவர்கள். ஆண்டவர் உடனிருந்தும் திரும்பவும் மீன் அவர்களுக்கு சுட்டுக் கொடுத்தும் அவர்கள் இன்னும் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்காதவர்கள், நற்செய்தியின் சாட்சியாக இல்லாதவர்கள். பின்னால் அவர்கள் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொடுமையாய் கொல்லப்படுகின்ற அளவுக்கு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள் என்றால் அது தூய ஆவியின் வல்லமை. ஆகவே தூய ஆவியின் வல்லமை ஏன் ஊற்றப்படுகிறது என்றால், ஏதோ ஒரு பிரகடனப்படுத்திக் கொண்டு என்னை ஃபேமஸ் ஆகிறதுக்காக இல்லை, அல்லது அதை பற்றி தெரிந்து பேசுவதற்காக அல்ல, ஆண்டவருக்காக என் வாழ்வையும் தியாகம் செய்வதற்காக, ஃபார் சாக்ரிஃபைஸ். எசேக்கியேல் 36 சொல்லுகிறபடி இட் இஸ் ஃபார் ரிபென்டன்ஸ். பழைய வாழ்க்கையை விட்டு கடவுளுக்கு பிடித்த நீதியுள்ள புது வாழ்க்கை வாழ. இட் இஸ் ஆல்சோ ஃபார் சாக்ரிஃபைஸ். சுயத்தை தியாகம் செய்து ஆண்டவருக்காக மறு அர்ப்பணம் செய்ய. யோவான் 20ஆம் அதிகாரத்திலே சீடர்களுக்கு ஆண்டவர் தோன்றி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஜான் 20 from verses 19 to 23. அதிகாரம் உள்ள ஒரு அடையாளமாக பாவ மன்னிப்பு அதிகாரம். இன்றைக்கு திருச்சபைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் ஆண்டவருடைய அதிகாரங்களாக இருக்கின்றன. அதை நாம் பொறுப்போடு கூட பயன்படுத்துகிறோம். அதிலே ஆவியானவருடைய வல்லமை உயர்த்தப்பட வேண்டும், ஆவியானவருடைய செயல்பாடு வெளிப்பட வேண்டும். மன்னிப்பு தந்து ஒரு சகோதர உணர்வை, ஒரு ஒற்றுமையை. இங்க பாத்தீங்கன்னா சீடர்கள் சாலிடாரிட்டி, எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இங்க ஈக்குவாலிட்டி, சமத்துவம் இருக்கிறது. இங்க யூனிட்டி, ஒற்றுமை இருக்கிறது. ஆவியானவர் இறங்கும் போது there will be solidarity. எல்லாரும் இணைந்த ஒரு புது உலகமாக, ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். there will be equality. அது அனைவருக்கும் உரியது. ஆண்கள், பெண்கள், 11 அப்போஸ்தலருக்கு மாத்திரம் இல்ல, அங்கிருந்த பெண்களுக்கும் அது கொடுக்கப்பட்டது. அதுபோல there will be unity. எல்லாரும் ஒன்றாக இருந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற ஒரு அழைப்பு. அந்த அர்த்தமுள்ள ஒரு பெந்தேகோஸ்தேவாக இந்த நாள் அமையும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக யூனிட்டி, ஈக்குவாலிட்டி, சாலிடாரிட்டியில் ஆண்டவருடைய நற்செய்திக்கு கீழ்ப்படிந்து அதை செயல்படுத்துகின்ற நீதியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமென். பெந்தேகோஸ்தே திருநாளின் சத்திய வசனங்களை நாம் கேட்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் நம்மையும் நம்முடைய சபைகளையும் நிரப்பவும், நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவனுடைய தூய ஆவியுடைய சாட்சிகளாக விளங்கவும் நம்மை ஒப்புக் கொடுக்கும் வண்ணமாக ஒரு சிறப்பு பாடலை நாங்கள் பாடுகிறோம். அதை பிறகு நாம் ஜெபங்களுக்குள் கடந்து செல்வோம். இந்த பாடலை எழுதி இசையமைத்தவர் சென்னை பேராயத்தினுடைய ஆயர்களில் ஒருவரான
இப்பொழுது அமெரிக்க தேசத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருள் திரு எட்வின் பெர்னாண்டோ அவர்கள், அவருடைய தகப்பனாரும் சென்னை பேராயத்தில் ஆயராக இருந்த அருள் திரு அருமைநாயகம் அவர்கள். ஆகவே அன்னார் உடைய பாடலை உங்கள் நடுவிலே நாங்கள் இப்பொழுது பாடுகின்றோம். தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். காற்று போல் வந்தெங்கள் சபையினை நிரப்பும், ஆற்றல்கள் தந்தெங்கள் சபையினை எழுப்பும். காற்று போல் வந்தெங்கள் சபையினை நிரப்பும், ஆற்றல்கள் தந்தெங்கள் சபையினை எழுப்பும். தீயை போல் வந்து தனி கிறிஸ்தவருக்கும், தீயை போல் வந்து தனி கிறிஸ்தவருக்கும் தூய்மை செய்து மனிதர்களாக்கும், தூய்மை செய்து மனிதர்களாக்கும். தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். பரத்தினில் இருக்கும் தந்தையராகி, பக்கத்தில் நிற்கும் இம்மானுவேலாகி. பரத்தினில் இருக்கும் தந்தையராகி, பக்கத்தில் நிற்கும் இம்மானுவேலாகி. நெஞ்சத்தில் நீர் தங்கி வழிகாட்டுகின்றீர், நெஞ்சத்தில் நீர் தங்கி வழிகாட்டுகின்றீர். அஞ்சாது வாழ்வே அருளாவியாலே, அஞ்சாது வாழ்வே அருளாவியாலே. தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். தூயாவியாரே துதி என்றும் உமக்கே வாயாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். அமர்வோம். அறிவிப்புகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாருக்காகவும் ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகள், இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பங்கள், இந்த லாக்டவுனினாலே, ஊரடங்கினாலே பொருளாதாரத்தை, குடும்பங்களை, உழைப்பை, ஊதியத்தை இழந்த நம்முடைய நண்பர்கள், பிற மாநிலத்திலிருந்து, நம்முடைய மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு சென்ற அகதிகள், எளியவர்கள், ஏழைகள், இவர்களை நினைவு கூற வேண்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். நாம் அரசியல் தலைவர்களைப் போல் அல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளாக இதில் விளம்பரம் எதுவும் தேடாமல் எளியவர்களுக்கு உதவி செய்து அவருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற கொண்டாடுவோம். அரசியல் தலைவர்களோடு, ஆட்சி செய்கிறவர்களோடு ஆண்டவர் பேசவும், எளியவர்களுடைய தேவைகள், அடித்தள மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படவும், அவருடைய வாழ்வு முன்னேற்றம் பெறவும் அருள் புரிய ஆண்டவரிடம் கொண்டாடுவோம். அரசுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் பயன் தரும்படியாக அமையவும், எல்லாருடைய தொழில் செய்கிறவர், சிறு குறு தொழில் செய்கிறவர்கள், விவசாயிகள், எல்லாருடைய நடுத்தர வர்க்கத்தினர், எல்லாருடைய முன்னேற்றமும் ஏற்படவும் கொண்டாடுவோம். இந்த குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதலினால் வெட்டுக்கிளிகள் பல தேசங்களை அழித்து வருகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீப நாட்களில் செய்திகள் வருகின்றன. அதை குறித்து ஆண்டவருடைய சாபத்தின் அடையாளமாக பலர் பேசி வருகின்றார்கள். உலகத்தையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்குதலிலிருந்து உலகமும் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும். நாம் யாருக்கும் குறைவானவர்கள் அல்ல. அதே நேரத்தில் யாரையும் மிஞ்சிய பரிசுத்தவான் என்று நாம் மாற்றட்டிக் கொள்ள வேண்டாம். நாம் ஜெபிப்போம். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா, சூடான் போன்ற நாடுகளிலிருந்து இவைகள் கிளம்பி ஈராக் தேசங்களின் வழியாக, அரபிய தேசங்களின் வழியாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வந்து இப்பொழுது இந்தியாவிலே ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் போன்ற மாநிலங்களை தாக்கி வருகிறது. ராஜஸ்தானில் ஏறக்குரிய 12 மாவட்டங்களுக்கு மேலாக வெட்டுக்கிளி தாக்குதல். தென் இந்தியாவில் இருக்கிறவர்கள் இது தக்கான பீடபூமியை தாண்டி வராது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, நமக்கும் ஏற்படக்கூடாது. வெட்டுக்கிளிகளின் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். உலக வெப்பமயமாதலை தவிர்க்கும்படியான காரியங்களை நாம் செய்வோம். அரசு தருகின்ற உத்தரவுகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம்.
குறிப்பாக இந்த கொரோனா லாக்டவுன் காலங்களில் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம், வீடுகளுக்குள் அடங்கி இருப்போம், ஆண்டவர் தருகின்ற வளங்களை பெற்று அனுபவிப்போம். அதுபோல இந்த ஊரடங்கு காலங்களில் நாம் எப்படி கட்டுப்பாடுடன் இருக்கிறோமோ, ஊரடங்கு தளர்ந்தவுடன் தேவாலயங்கள் திறக்கும், கோயில்கள் திறக்கும், திரும்பவும் பழையபடி வந்து செய்து விடலாம் என்று நாம் எண்ண வேண்டாம். நாம் ஜாக்கிரதை உணர்வோடு அரசாங்கம் என்ன விதிமுறைகள் கொடுக்கிறதோ, திருச்சபையின் தலைவர்கள், நம்முடைய பேராயர் போன்றவர் என்ன விதிமுறைகள் கொடுக்கிறார்களோ அதன்படி நாம் கீழ்ப்படிந்து 3 அடி இடைவெளி விட்டு முகக்கவசம் அணிந்து நாம் வழிபாட்டில் எத்தனை நபர்கள் பங்கு கொள்ள முடியுமோ இடத்திற்கு ஏற்ப பங்கு பெற வேண்டும். யாரெல்லாம் வரக்கூடாது என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். இதுல என்ன விசுவாசம் இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் கேள்வி கேட்கப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எப்படி வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்று நாம் அசட்டையாக இருந்து விட வேண்டாம். விசுவாசம் என்பது கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாம் நம்மை நடத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே முற்றிலுமாக இந்த தொற்று அகற்றப்பட ஜெபிப்போம். அது மட்டும் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படுமாயின் அந்த நாளிலிருந்து எப்படி செய்ய வேண்டுமோ அந்த ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்பத்தான் நாம் உலக மீட்பர் ஆலயத்திலும் நிச்சயமாக செய்வோம் என்பதை நான் உங்களுக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன். இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். தபசு கால உண்டியல்களில் உங்கள் காணிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் அழியுங்கள். சந்தா காணிக்கைகளை சந்தா உரைகளுக்குள் அந்தந்த மாத துவக்கத்திலேயே நீங்கள் வைத்து விடுங்கள். வருஷம் முழுவதும் காணிக்கைக்காக ஒரு உண்டியல் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லென்டன் உண்டி, தபசு கால உண்டியல்கள் நிரம்பிவிட்டால் அந்த உண்டியல்களில் உங்கள் காணிக்கை பணங்களை நீங்கள் போட்டு ஆலயம் துவங்கும் போது அங்கே வந்து படையுங்கள். ஒருவேளை குடும்பத்தில் உள்ள எல்லா வயதினரும் பங்கு பெற இயலாத சூழ்நிலைகள் ஏற்படுமாயின் யாராவது ஒரு பிரதிநிதி வந்து அதை படைக்கலாம். நாங்கள் எல்லாரும் வந்தால்தான் காணிக்கைகளை படைப்போம் என்று அந்த காணிக்கைகளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஆலயத்தில் நாம் கொண்டு வந்து படைக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் தளர்த்தி நிச்சயமாக அனைவரும் பங்கு பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் என்கிற ஆழமான விசுவாசம் எனக்கு உண்டு. அது மட்டும் தளர்வுகள் எப்படி வருகிறதோ அப்படி நாம் வழிபட வேண்டும். காணொலியில் வழிபடுகிறோம். கர்த்தர் கிருபை செய்கிறார், ஆசீர்வதித்து காத்து நடத்துகிறார். தொலைவில் உள்ள உறவுக்காரர்கள் இன்னும் வர வேண்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணைய வேண்டும். தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தர் செய்து வருகிறார், இன்னமும் நிச்சயமாக செய்வார். இந்த வாரத்திலே பிறந்த நாள் காண்கின்ற திருச்சபை பிள்ளையுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். ராயபுரம் உலக மீட்பர் ஆலயம் 31/5/2020 ஞாயிறு முதல் 6/6/2020 சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள்: மிஸ்ஸஸ் ஹில்டா தனசேகரி, மிஸ்டர் டி அருள் நேசன், மாஸ்டர் ஜோஹான் டேவ், மிஸ்டர் ஆமோஸ் பெனிஹின், மிஸ்ஸஸ் கிரேஸ் ஜூலி, மிஸ்டர் டேவிட் சாம்ராஜ், மிஸ்ஸஸ் ரெபேக்கா மலர்விழி, மிஸ் ஹெப்சிபா நட்டானியா, மிஸ்டர் டபிள்யூ கில்பர்ட் ராய், மிஸ்ஸஸ் மார்கரெட் மனோன்மணி, மிஸ்ஸஸ் தங்க நேசார் எலிசபெத், மிஸ் ஜாக்குலின் ஜாய்ஸ், மிஸ் மோலின் ஜோன் ஷர்லி, மிஸ்டர் ஹென்ரி டேனியல், மிஸ்டர் லெமியோல் வின்சென்ட் ஜெபராஜ், மிஸ் நேசமணி ஜெயா, மிஸ்டர் பால் சந்திரசிங், மிஸ் பி ரேச்சல், மிஸ் லோகேஸ்வரி, மிஸ்டர் சாம் மேத்யூஸ் விவியன் பால், மிஸ்டர் சாமுவேல் நடராஜன், மிஸ்டர் டி சதீஷ்குமார், மிஸ்டர் எஸ் சுவாமிநாதன், மிஸ்ஸஸ் சலோமி ஜூலியட். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள்: மிஸ்டர் கிறிஸ்டோபர் சேகர் அண்ட் மிஸ்ஸஸ் நவநீதம், மிஸ்டர் டிக்கி அலெக்சாண்டர் அண்ட் மிஸ்ஸஸ் விமலா மேரி, மிஸ்டர் ஃபின்னி சந்திர ஜோஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜமுனா ராணி, மிஸ்டர் டி இஸ்ராயல் அண்ட் மிஸ்ஸஸ் சாராட். தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலயத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள்: மிஸ்டர் ஏ ஜாஷ்வா தேவ இரக்கம், மிஸ்ஸஸ் நான்சி ஜூலியட், மிஸ்ஸஸ் பியூலா கோயில்ராஜ். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்: மிஸ்டர் விமல் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஹரிணி. இவர்களோடு இணைந்து இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற இந்த சத்தியத்தை கேட்கின்ற அனைத்து ஆண்டோடைய பிள்ளைகளையும் இறைமக்களையும் நாம் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, புதிய ஆண்டிற்குள் நுழைகின்ற எங்கள் திருச்சபைகளில் இந்த இறை வழிபாட்டில் பங்கு பெறுகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் புதிய ஆசீர்வாதங்களை தரவும், நீண்ட ஆயுளையும் நிறைவான சமாதானத்தையும் நிச்சயமான மகிழ்ச்சியும் தந்து இந்த ஆண்டு கர்த்தருடைய அனுக்கிரக ஆண்டாக இது அவர்களுக்கு அமைய அருள்தார். உமக்குள் சாட்சியாக வாழும், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தூய ஆவியின் அடையாளங்களாய் விளங்கவும் அருள்தார். திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களை அவர் தம் இல்லற வாழ்வை, அவர் தம் உள்ளத்தை உடலை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அநேக திருமண ஆண்டுகளை கொண்டாடி எருசலேம் சமாதான வாழ்வை காணவும்,
பிள்ளையுடைய பிள்ளைகளின் நல்வாழ்வை காணவும் அருள் தாரும். அதுபோன்று தேவரின் நோய் தொற்றினாலும் வெட்டுக்கிளிகளின் தாக்கத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, எளியவர்களுக்காக, புலம்பெயர்ந்தவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, விவசாயிகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஓரங்கட்டப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த லாக்டவுனினாலும் பல்வேறு விதமான தாக்குதலின் இயற்கை சீரழிவுகளாலும் பாதிக்கப்படாமல் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட அரசுகள் செயல்படவும், நாங்கள் ஜெபிக்கவும், ஏழைகளோடு பகிர்ந்து உதவி செய்து வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். தேவரே, பல்வேறு விதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பங்களோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும். விரைவிலேயே தொழில்கள் துவங்கப்பட, எல்லாரும் பணி செய்ய, ஊதியங்கள் கிடைக்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல, கல்லூரிகளுக்கு செல்ல ஆண்டவர் அருள் தாரும். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை ஞான வரங்களெல்லாம் நிரப்பும். இந்த தொற்று காலங்களில் ஆண்டவரே, தேர்வுகளை அவர்கள் சந்திக்கும் போது எந்த பாதிப்பும் ஏற்படாமலும், அதே நேரத்தில் நல்ல வெற்றிகளை தந்தும் நடத்தும். நல்ல மதிப்பெண்களை பெற்று 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நல்ல எதிர்காலம் பெறவும், பள்ளி இறுதி வகுப்புகளுக்கு வருகிறவர்கள் உம்மாலை காக்கப்படவும், ஞானத்தில் நிறைவடையவும், நல்ல மதிப்பெண்கள் பெறவும் அருள் தாரும். கல்லூரி பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம், வேலை வாய்ப்புகளை தந்து நடத்தும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு தூய ஆவியின் வல்லமையினால் நல்ல வாழ்வின் துணையும், ஆண்டவரே, இந்த திருமண நாட்கள், திருமண ஆராதனைகள் தள்ளி போன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில் இந்த திருமண சாக்கிரமந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த குடும்பங்களில் ஆசீர்வாதம் பெருகவும், பிள்ளைகளுடைய நல்வாழ்வு அமைக்கப்படவும், அந்த சாக்கிரமந்தலின் நாட்களை முன்குறித்து ஆசீர்வதிக்கவும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளுக்காய், எல்லா இறை வழிபாட்டின் மக்களுக்காய், நற்செய்தி பணியாளர்களுக்காய், ஊழியர்களுக்காய், பேராயர்களுக்காய், ஆண்டவரே, உடைய சாட்சியின் மக்களுக்காய், உலகத்தின் அனைத்து மனுக்குலத்திற்காய், எல்லா சகோதர சகோதரிகளுக்காய், திருநங்கையர்களுக்காய், பால் பிறந்த ஒவ்வொருவருக்காய், எளியவர்களுக்காய், மனுக்குலம் அனைத்திற்காய், படைப்பனைத்திற்காய் ஜெபிக்கிறோம். வாரும் தூய ஆவியரே, எங்கள் அனைவரையும், மனுக்குலம் அனைத்தையும், படைப்பனைத்தையும் எல்லா அழிவிலிருந்தும் புதுப்பித்து உடைய நீதி நெறி நியாயங்களை நாங்கள் கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழ்வோம். உடைய புதிய ஆவியை நாங்கள் பெற்று உடைய நீதி நியாயங்களுக்கு ஏற்ப எங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருச்சபையின் தலைவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து வழியை வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. ஆமென். நிறைவு பாடலாக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைக்கும்படியாக கீர்த்தனையிலே 348வது கீர்த்தனை, நல்லாவி ஊற்றும் தேவா. கீர்த்தனை 348, அதை நாம் எழுந்து நின்று பாடுவோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. வெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்திரே, வெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவீந்திரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின்னாவியே, நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த சுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவி நாம் தந்திடவும், ஜீவியமெல்லாம் புவி மீதிலே சுவிசேட பணியாற்றவும், நல்லாவி ஊற்றும் தேவா.
இறைவேண்டல் செய்வோம். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சோதனைக்கு உட்படுத்திக் கொள்ள பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இறையாசி பெறுவோம். உயிர்த்தெழுந்து விண்ணுக்கு எழுந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், அவரை இந்த உலகத்திற்கு தந்து மீட்பின் திட்டத்திலே நம்மை உறுதிப்படுத்தி மீண்டும் நிலைப்படுத்தின தந்தையாகிய கடவுளின் அன்பும், சத்திய ஆவியாம், தேற்றர வாழனாம், சுத்திகரிக்கிற, பலப்படுத்துகிற, ஆற்றல் படுத்துகிற தூய ஆவியரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து மக்களோடும், படைப்பனைத்தோடும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்கள் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென்.